எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் அது திருப்பி வந்து ஏதாவது ஸ்னிப்பெட்ஸு டிவில அப்பப்போ காமெடி பிட்ஸ் பார்ப்பேன். பட் இன்னொரு தரம் அந்த படத்த முழுசா பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப ஃபியூ கிளாசிக்ஸ்க்கு தான் தோணும். இந்த படத்த நான் ஏற்கனவே ஹிந்தில பார்த்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது புதுசா பார்க்குற மாரி இருந்தது. அத விட ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, அந்தாதுன் ஹிந்திய விட அந்தகன் தமிழ்ல இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ குட். ரீமேக் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எப்பவுமே ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி தான் பேசுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ் மாரி ஹிந்தி எடுக்கல அப்படின்னு பேசுவாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட், டூ ஸ்கேரி. எனக்கு கதை ஃபுல்லா தெரியும், சீன்லாம் தெரியும். அப்ப கூட நான் ஒவ்வொரு தரமும் எனக்கு ஜம்ப் ஸ்டார்ட் ஆச்சு. பயமா இருந்தது. அதுக்கு காரணம் 1, 2 இல்ல. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹேவ் டு சே ஸ்டார்ட் வித் பிரசாந்த். ஓ மை காட்! பிரசாந்த் வந்து என்ன காயக்குழப்பம் சாப்பிடுறாருன்னு தெரியல. 1999ல ஐ டிட் அ மூவி வித் ஹிம். 25 இயர்ஸ் லேட்டர் அதே இளமை, அதே துள்ளல், அதே மாரி இருக்காரு. ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் அப்போ ஒரு சாக்லேட் ஹீரோ லவர் பாயா இருந்தாரு. இப்போ பார்த்தா ஒரு ஆக்ஷன் பாமா இருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் incredible how much energy he has brought to the movie. And I think that he's just Prashant. He carries the movie, number one. கம்பேக் அப்படின்னா இந்த இப்படி இருக்கணும். அது ஒரு என்ன சொல்றது, இட் வாஸ் ஒர்த் த வெயிட். ஐ லவ் பிரசாந்த் 2.0. இட்ஸ் ஜஸ்ட் டூ குட். பிரசாந்த், யூர் லைக் ஹீரோவா இருந்தீங்க என் கூட, இப்போ சூப்பர் ஹீரோவா இருக்கிறீங்க இதுல. இட்ஸ் ஜஸ்ட் டூ குட். ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். செகண்ட், டைரக்ஷன். அகேன் ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் லெசன் ஆன் ஹவு டு என்ஹான்ஸ் அ மூவி அண்ட் மேக் இட் 10 டைம்ஸ் மோர் எஃபெக்டிவ் தென் த ஒரிஜினல். இத ஹிந்தில டப் பண்ணி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க தியாகராஜன் சார். ஜஸ்ட் absolutely hats off, salute to the direction, to the editing. நான் கேட்டேன் படம் முடிச்சு பார்த்தப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு. அவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சீட்டு நுனியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே போல மியூசிக், கேமரா, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸஸும். ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பெர்ஃபார்மன்ஸஸ். சிம்ரனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. அவங்க கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நியூ லுக். அவங்களோட லுக்கே மாறி போச்சு ஆக்சுவலி. அண்ட் பிரியா ஆனந்த். பட் எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்திக் சார், சமுத்திரக்கனி. பிரசாந்த், கார்த்திக் சார், சமுத்திரக்கனி, அவங்க 3 பேர் தான் வந்து படத்துல வந்து 1, 2, 3 அப்படின்னு பங்கு போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ரியல் லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காங்க கார்த்திக் சார். அண்ட் சமுத்திரக்கனிக்கு அப்பா, அவர் ஒரு பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அதெல்லாம் வந்து ஐகானிக். நான் இனிமே அவருக்கு வந்து ஹிந்தி பட வாய்ப்புகள் வரும். ஏன்னா அவர் ஹிந்தி படத்தோட கம்பேர் பண்ணி அவர் இனிமே காசு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் மியூசிக் வாஸ் ஸ்கேரி. இட் கெப்ட் மை ஹார்ட் ரேசிங். எதுதான் நல்லா இல்லை சொல்லுங்க, அந்த கன் வந்து டாப் கன் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ டுடே. நான் இன்னைக்கு ஷோல வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் தியேட்டர்ல போய் பார்க்குற ஐடியால இருந்தேன். அதிர்ஷ்டவசமா எனக்கு கரெக்டா நாளைக்கு நான் படம் புக் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது இன்னைக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் எல்லாருமே போய் இதை தியேட்டர்ல பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் இதோட ஹிந்தி ஒரிஜினல் இருந்ததுல நான் அதை ஓடிடியில பார்த்தேன். அப்போ எனக்கு இப்படிலாம் பயமாவே இல்லை. இன்னைக்கு இதை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பார்த்த படம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு பயமா இருந்தது. ஸோ பயம்னு சொல்ல மாட்டேன், செம த்ரில்லா இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்கிரீன் மூவி. விஷுவலா, ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், ப்ரொடியூசர் மேடம் வரல இல்ல, ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் டூ குட். இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மூவிய நம்ம வந்து ஒரு பால் மாறாம தியேட்டர்ல பார்த்தாதான் அதோட ஃபுல் இம்பேக்ட் கிடைக்கும். அண்ட் கடைசியில ஒரு கலக்கல் சாங் இருக்கு. அந்த சாங்க்கு கண்டிப்பா தியேட்டர்ல ஆடினாதான் பைசா வசூல். ஸோ கோ டு த தியேட்டர் அண்ட் என்ஜாய் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம்.